உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளில் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் திருப்போரூர் கந்தசாமி திருக்கோவிலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் 70ஆம் ஆண்டு பிறந்த நாளையொட்டி திருக்கழுக்குன்றம் எஸ். ஆறுமுகம் தலைமையில் தங்கத்தேரினை இழுத்து வழிபாடு செய்தனர். இதில் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், நாடாளுமன்ற வேட்பாளர் ராஜசேகர் உள்ளிட்ட முக்கிய கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு துப்புரவு பணியாளர்களுக்கு இலவச வேட்டி சேலைகள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளையொட்டி நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா முதியோர் இல்லத்தில் அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் முதியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்த நாளையொட்டி திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் சோமரசம்பேட்டை மாரியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பரஞ்சோதி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் எஸ். வளர்மதி உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளையொட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் மங்கம்மாப்பேட்டையில் உள்ள பார்வையற்றோர் தங்கும் விடுதியில் உள்ள மாணவர்களுக்கு கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அரக்கோணம் ரவி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அதிமுகவினர் சிறப்பு வழிபாடு செய்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான திருத்தணி கோ. ஹரி தங்கத்தேரை வடம் பிடித்து இழுத்தார். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்தநாளையொட்டி ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சு. ரவி கலந்து கொண்டார். தொடர்ந்து அரக்கோணம் பஜார் பகுதியில் அமைந்துள்ள தர்காவிற்கு சென்று சிறப்பு வழிபாடு செய்து இனிப்புகளை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் பிறந்த நாளையொட்டி கோவை மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் சிங்காநல்லூர் தொகுதிக்குட்பட்ட சௌரிபாளையம் பகுதியில் உள்ள செசைர் ஹோம் மனநலம் குன்றிய காப்பகத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்டோருக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கோவை மாநகர மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே. அர்ஜுனன், சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்த நாளையொட்டி தென்காசி மாவட்டம் பன்பொழி திருமலை குமாரசுவாமி கோவிலில் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமுரளி MLA தலைமையில் அதிமுகவினர் தங்கத்தேரை இழுத்தனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி, முன்னாள் MP முருகேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்தநாளையொட்டி மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகம் மேற்கு தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மகேந்திரன், K. மாணிக்கம், MP கருப்பையா உள்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், மதுரையில் காவல்துறை அதிகாரி வீட்டிலேயே திருட்டு நடைபெற்ற நிலையில் சாமானிய மக்களுக்கு பாதுகாப்பு எங்கே என கேள்வி எழுந்துள்ளது என்றார். காவல் அதிகாரி காவல் காத்து கொண்டிருக்கிற அவங்க நிலக்கோட்டையில அவங்க பாவம் காவல் பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க, பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க வீட்டுல இருக்கிற சொத்தே பறி போயிருக்குது. இன்னும் எத்தனை பவுன்னு தெரியல, எத்தனை லட்சம்னு தெரியல. காவல்துறை அதிகாரி பாதுகாக்கிற காவல் அதிகாரி வீட்டிலே கைவரிசையை காட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் சாமானிய மக்களுக்கு எங்க இருக்கிறது பாதுகாப்பு? இது இப்ப எல்லாரும் கேட்கிற கேள்வி. அதிமுக பொதுச் செயலாளர் பிறந்த நாளையொட்டி திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையை அடுத்த கோடியூர், இடையாம்பட்டி ஆகிய பகுதிகளில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் 2000த்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான KC வீரமணி உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்த நாளை ஒட்டி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்து பிரதூர், மும்முனி மற்றும் பாதூர் ஆகிய கிராமங்களில் வந்தவாசி கிழக்கு, மேற்கு மற்றும் வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் கோவில்களில் சிறப்பு வழிபாடு செய்து அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன், திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி கே மோகன் உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்த நாளையொட்டி வேலூர் மாவட்டம் வேலப்பாடி பகுதியில் உள்ள சோலாபூரி அம்மன் கோயில் மற்றும் தொரப்பாடி பகுதியில் உள்ள அரசமர விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வேலூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு உட்பட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்தநாளையொட்டி சென்னை பூவிருந்தவல்லியில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தலைமையில் பார்வை திறன் குறைபாடுள்ள மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு இலவச உணவு மற்றும் புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மணிமாறன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்தநாளையொட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் பகண்டை கூட்டுச்சாலை பகுதியில் அதிமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் நீர்மோர் மற்றும் 300 நபர்களுக்கு அன்னதானமும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.